வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. என் கணவனுக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு எத்தகையது தெரியுமா? இந்த பூமியை விட பெரியது, வானத்தை விட உயர்ந்தது, கடலை விட ஆழமானது. அதை காதல்னு சொல்லல, கணவன் மனைவி உறவை நட்பு என்று சொல்லி கொடுத்தது தமிழ் இலக்கியம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். என்ன நட்பில் ஏற்றத்தாழ்வு கிடையாது, இல்லையா? இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நேராக கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க ஐயா. பிரேக்கப், இப்போ ஒரு புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பிரேக்கப். உறவு என்பது அவ்வளவு எளிதாக வெட்டி எறிவதா? அன்றைக்கு ஒரு பெண் சொன்னாள், என் அன்பு கணவனே, உனக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவு எத்தகையது தெரியுமா? இந்த பிறவியோடு முடிவதல்ல, இன்னொரு பிறவியை நாம் எடுப்போம், அப்போதும் உன் இதயத்தில் ஆட்சி செய்பவள் நான் தான். இம்மை மாறி மறுமை ஆகினும் நீயாகியர் என் கணவனை யான் ஆகுப நின் நெஞ்சு நேர்பவளே. உன் மனைவின்னு சாதாரணமா சொல்லல, உன் இதய ராணி, உன் நெஞ்சு நேர்பவளே. இதைத்தான் கண்ணதாசன் சங்க இலக்கியம் படித்ததால எளிமையாக சொன்னார். நிச்சயதாம்பூலன்னு ஒரு படம், பாவாடை தாவணியில் பார்த்த உருவமான ஒரு பாட்டு கேட்டிருக்கலாம். அந்த பாட்டில் சொன்னார், ஒரு கணவன் சொல்லுகிறான், அங்கே பெண் சொன்னா, கண்ணதாசன் கணவன் சொல்கிறதா மாற்றினார். இங்கே என் காலமெல்லாம் முடிந்து விட்டாலும், ஒரு இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும், மங்கை உனை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும், நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன். ஒரு கணவன் மனைவி உறவு என்பது எத்தகையது என்பதை சொல்லி தந்தது நமது தமிழ் இலக்கியம். வள்ளுவர் சொன்னார், இதை விட உயர்வாய் யாரும் சொல்ல முடியாது ஐயா. உடம்போடு உயிரிடை அன்ன மற்ற அம்மடந்தையோடு எம்மிடை நட்பு. கணவன் மனைவி உறவை நட்புன்னு தான் சொல்லுகிறார். எனக்கும் என் மனைவிக்கும் இடையே இருக்கிற நட்பு உறவு எத்தகையது தெரியுமா? உடம்புக்கும் உயிருக்கும் இடையே இருக்கிற உறவை போல. ஒன்றை விட்டு ஒன்று பிரிஞ்சா பலன் இல்லை. உயிர் இல்லாத உடம்பு, உடம்பு இல்லாத உயிர், இதை விட உயர்ந்த ஒரு ஓமையை எவரும் சொல்ல முடியாது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லோரும் சொல்றாங்க பெண் விடுதலை, பெண்ணுக்கு கற்பு, ஆண் எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். வள்ளுவர் ஒத்துக்கிடல. இங்க யார் உடம்பு யார் உயிர்னு சொல்லல. ஒரு உடம்புக்கு ஒரு உயிர் தான், ஒரு உயிருக்கு ஒரு உடம்பு தான். அப்போ வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்பதுதான் என்று, ஆணுக்கும் கற்பு வேண்டும் என்று சொல்லி தந்த இலக்கியம் நமது தமிழ் இலக்கியம். அதுவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை ஒரு ஆள் எளிமைப்படுத்தினார். தம்பி சொன்னார், இந்த மண் அற்புதமானவர்களை பெற்ற மண். அப்படி தன்னுடைய பெயரிலேயே நாகர்கோயிலை வைத்திருந்த ஒரு கலை செம்மலுக்கு பெயர்தான் நாகர்கோயில் சுடலைமுத்து பிள்ளை கிருஷ்ணன். நான் யாரை சொல்கிறேன்னு இப்போது குழந்தைகளுக்கு தெரிகிறதா? நீங்கள் மணிமேடை பக்கம் போனால் அதில் ஒரு மனிதருடைய திருவுருவம் நிற்கிறதே, அது யார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? யாரும்மா? ஏதோ ஒரு ஆள் நிற்கிறார், அப்படித்தானே? அந்த மனிதருக்கு பெயர் தான் NS கிருஷ்ணன். சுருக்கமாக சொன்னால் NSK. என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் போற்ற வேண்டிய மனிதன் என்பதை மறந்து விடாதீர்கள். எந்த திரைப்படத்திலையும் அவரும் அவருடைய மனைவி T.A. மதுரமும் தான் ஜோடியாக நடிப்பாங்க. ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் அவர் ஜமீன்தார். ஹாலில் கம்பீரமாக உட்கார்ந்துருப்பார், அங்கவஸ்திரம் எல்லாம் போட்டுக்கிட்டு. கவா அவங்க மனைவி கை கட்டி நிற்பாங்க. கூப்பிட்டீங்களா? ஆமாம். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சு. குழந்தை குட்டி இல்லைங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், அடுத்த கல்யாணம் வேண்டாங்க. நீங்கள் எனக்கு குழந்தை, நான் உங்களுக்கு குழந்தை. இந்த கதையெல்லாம் இங்கே விடாத. இங்கே ஒரு தொட்டில் கட்டி என்ன நீ அதில் தூக்கி போட்டு தாலாட்டு பாட முடியுமா?
இல்லை ஒன்றை தூக்கி நான் தோளில் வச்சுட்டு வெளியில் போக முடியுமா? நான் கணவன், நீ மனைவி. ஒன்று ஞாபகம் வச்சுக்க, நல்ல மனைவி கணவன் சொன்னதை அப்படியே கேட்பான். அவள் தான் கற்புடையவா, நீ கற்புடையவா. அதனால நான் சொல்கிறத கேட்கணும். என்னங்க கேட்கணும்? அடுத்த கல்யாணம் வேண்டாங்க, ஒரு குழந்தையை தத்தெடுப்போம். ஏன் நம்ம குழந்தை மாதிரி வராது? சொன்னதை கேளு. உனக்கு கார் வேணுமா, பங்களா வேணுமா, எவ்வளவு சொத்து வேணும் சொல்லு, எல்லாம் தந்துடுறேன். ஆனால் அடுத்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க, சம்மதிக்கலைன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். என்னை வருத்தப்பட வைக்காத, நீ கற்புள்ளவாங்கிறத நிரூபித்து காட்டு. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, விட்டுறாத. அந்த அம்மா சொல்லுவாங்க, சரிங்க, நான் எவ்வளவோ சொல்கிறேன், மறுத்து பேசுகிறேன், நீங்கள் வேண்டாம் வேண்டாம் அடுத்த கல்யாணம்னு உறுதியாக இருக்கீங்க. ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க, சொல்லு, செய்திடுறேன். மாப்பிள்ளை மட்டும் உங்களை மாதிரி இல்லாமல் புத்திசாலி பையனாக பாருங்கள். என்எஸ்கே திருன்னு விழிப்பார். நீ 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 என்ன சொல்கிறா? ஆமாங்க, நமக்கு பிள்ளை இல்லைன்னு என்ன ரெண்டாம் கல்யாணம் பண்ண சொல்கிறீங்க. நானும் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ தடுத்து சொல்கிறேன். உங்கள் மனசு புண்படுங்கிறீங்க. புண்பட வேண்டாங்க, நல்ல பையனாக பாருங்க. என்எஸ்கே என்ன பண்ணுவார் தெரியுமா? தோளில் போட்டிருக்கிற அங்கவஸ்திரத்தை எடுத்து தலையில் போட்டுட்டு உள்ளே போயிடுவார். நீங்கள் நினச்சி பாருங்க, இது வெறும் சிரிப்பா? இது வெறும் சிரிப்பா? இரண்டாம் திருமணம் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்தால் அதே ஆயுதத்தை கையில் எடுப்பதற்கு ஒரு பெண்ணுக்கும் உரிமை உண்டு. அவள் கையில் எடுத்தால், ஆண்மகனே துண்டு தோல்ல இருக்காதுடா, தலைக்கு வந்து விடும் என்று சொல்லி காட்டிய மனிதன் எத்தகைய பெரிய சிந்தனையாளன் இல்லையா? அவர்கிட்ட கேட்டாங்க,